கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏழியும் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஸ்டீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அலன் பிரைட் ஃப்ரெண்ட்லின் எல்லாரும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய செய்திகளை கேட்டு அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் என்று சாட்சிகளை கேட்கின்ற பொழுது நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் இந்த 2022 வருடத்திலும் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இந்த பூமியிலே ஒரு ஜீவனுள்ள சாட்சிகளாய் உயர்த்துவார் என்கிற விசுவாசத்தோடு உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த தொடர் போதனையிலே வெற்றி வாழ்வு என்ற அந்த தொடர் போதனையிலே இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை கொடுப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாட் ஆர் த டாப் பிரியாரிட்டிஸ் இன் யுவர் லைஃப்? நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், நம்முடைய இலக்குகளை நாம் விரைவாக நாம் என்ன செய்ய முடியும், அடைந்து ஒரு சாதனை உள்ளவர்களாக இந்த பூமியிலே ஒரு சரித்திரத்தை படைக்கக்கூடியவர்களாக நாம் விளங்க முடியும். அதனால்தான் வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 33 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி, அவனுடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவன், புரியுங்களா, முதலாவது தேவனுடைய ராஜ்யமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுகின்ற பொழுது, அவருடைய நீதியும் நீங்க தேடுகின்ற பொழுது, நீங்கள் விரும்புகிற அப்பொழுது இவைகள் எல்லாம் என்னென்ன காரியங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. புரியுங்களா? அநேகருக்கு சாதிக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது, அதற்கான விருப்பம் இருக்கிறது, ஆனால் அவர்களாலே வெற்றி பெற முடியவில்லை. காரணம், அவங்க வாழ்க்கையிலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆர்டர் இல்லாததினாலே அவர்களாலே சரியாக வெற்றி பெற முடியவில்லை. ஹல்லேலூயா. தாங்கள் போகிற பாதை சரிதானா என்று தங்களை தாங்களே சரிபார்த்துக் கொள்வது கிடையாது. புரியுங்களா? தாங்கள் எடுத்திருக்கிற முடிவு சரிதானா என்று தன்னைத்தானே சோதித்து பார்ப்பது கிடையாது. ஆனால் அநேகர் விரும்புவது ஒன்று, நடப்பதோ வேறொரு காரியமாக இருக்கிறது. ஒருவன் சூரியன் உதயமாவதை காண வேண்டும் என்றால் அவன் கிழக்கு திசையில சென்றால் தான் சூரியன் உதிப்பதை பார்க்க முடியும். ஒருவேளை அவன் மேற்கு திசை சென்றால் என்றால் சூரியன் உதிப்பதை பார்க்க முடியாது. ஒருவன் சூரியன் மறைவதை பார்க்க வேண்டும் என்றால் மேற்கு திசையை நோக்கி செல்ல வேண்டும். அவன் கிழக்கு திசையை நோக்கி சென்றால் சூரியன் என்ன செய்வது, மறைவதை அவனால் பார்க்க முடியாது. அதனால் தான் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்க வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு முதன்மையான காரியமாக வைக்க வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெற முடியும். ஒரு ஊழியக்காரனா இருக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில டாப் பிரையாரிட்டிஸ் என்னவென்றால், முதலாவது தேவன், இரண்டாவது என்னவென்றால் குடும்பம், மூன்றாவது ஊழியம். இந்த டாப் பிரையாரிட்டிஸ்ல ஒன்று மாறினா கூட அவங்களால ஒரு சக்சஸ்ஃபுல் ஊழியத்தை செய்ய முடியாது, சக்சஸ்ஃபுல் குடும்பத்தை நடத்த முடியாது, சக்சஸ்ஃபுல்லாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. புரியுங்களா? அதனால தான் அநேகர் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட புதியில ஊழியத்துக்கு வந்த புதியதில் நினைச்சுவாங்க, என்ன சபை ஊழியம் ஓடிக்கொண்டே இருப்பாங்க. குடும்பத்தை, மனைவிகளை பார்ப்பது கிடையாது, பிள்ளைகளை பார்ப்பது கிடையாது. காலப்போக்கில் சில வருடங்களிலே என்ன செய்யப்படும் பாருங்கனாக்கா, குடும்பத்தில் அன்பு செலுத்தாதபடி என்ன செய்ய முடியும், ஏன்னா அங்கே அன்பு குறைவு ஏற்படுகின்ற பொழுது பிள்ளைகளை சரியான விதத்தில் ஏன்னா அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்காதபடி அன்பு செலுத்தவில்லை என்றால் பிள்ளைகள் திசை மாறி போகின்ற பொழுது அவர்களாலே என்ன செய்ய முடியும், கண்ணீர் விட வேண்டியதாக இருக்கும். அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய இலக்கை, உங்களுடைய தரிசனத்தை, நோக்கத்தை நீங்க இலகுவாக அடைய முடியும். படிக்கிற ஒரு மாணவன் பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் அவன் சினிமா தியேட்டருக்கு சென்று கொண்டிருந்தால் அவன் படிப்பில் என்ன செய்வான், கோட்டை விட்டவனாக இருப்பான், அவனால் தேர்ச்சி பெற முடியாது. புரியுங்களா? அதே போல ஒரு குடும்பஸ்தன் குடும்ப காரியங்களில் கவனம் செலுத்தாதபடி பிளே பாயை போல உல்லாசமாக சிற்றின்பங்களில் தெரிந்து கொண்டிருந்தான் என்றால் குடும்பம் சிதறி போய்விடக்கூடியதாக மாறிவிடும். அதே போல ஒரு பிசினஸ்மேன் என்ன செய்கிறார், தொழிலதிபர் தொழிலில் கவனம் செலுத்தாதபடி, சரியான நேரத்துக்கு அலுவலகத்துக்கு செல்லாதபடி, தனக்கு கீழே வேலை பார்க்கிறவர்களை சரியாக கவனிக்கவில்லை என்றால் தொழிலே நஷ்டம் ஏற்பட்டுவிடும். புரியுங்களா? அப்ப உங்க வாழ்க்கையில் நீங்க
ஏன்னா எதற்கு டாப் ப்ரியாரிட்டிஸ் இன் யுவர் லைஃப் அதை நீங்க என்ன செய்யணும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக. அப்போ ஒன்று என்னன்னாக்கா, முதலாவது தேவன், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதலாவது தேவனாக இருக்க வேண்டும். புரியுங்களா? கர்த்தருடைய ராஜ்யம் தேவனுடைய காரியமாக இருக்க வேண்டும். புரியுங்களா? இரண்டாவதாக குவாலிட்டி டைம் வித் யுவர் ஃபேமிலி, உங்களுடைய குடும்பத்தோடு கூட நீங்க நேரத்தை செலவழிக்க வேண்டும். புரியுங்களா? வேலை நேரம் சென்ற பிறகு குடும்பத்தோடு எவ்வளவு நீங்க நேரத்தை செலவழிக்கிறீர்களோ, ஒருவேளை வாரத்தில் ஒரு நாள் நீங்க என்ன செய்யலாம், குடும்பத்தை வெளியே அழைத்து கொண்டு சென்று குடும்பத்தோடு கூட நீங்க என்ன செய்யலாம், நேரத்தை நீங்க செலவழிக்கலாம். பிள்ளைகளோடு மனைவியோடு வெளியே என்று நீங்க சாப்பிடலாம். இப்படியாக குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி. புரியுங்களா? அப்படியாக நீங்க இருக்கின்ற பொழுது குடும்ப காரியங்கள் எல்லாம் பேலன்ஸாக சிறப்பாக செல்லக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படியாக ஒரு சபையோ ஒரு நிறுவனத்தையோ எப்படி நடத்த முடியும்? இன்றைக்கு அநேகர் பாருங்க, ஆரம்ப நாட்களில் உற்சாகத்தோடு காரியங்களை செய்யறாங்க, குடும்பத்தை நன்றாக கவனிப்பது கிடையாது. அதனால சபை ஊழியத்திலேயோ ஏன்னா தொழிலையோ தோல்வி அடைந்து விடுகிறார்கள். புரியுங்களா? அதனால நீங்க உங்களுடைய செட்டிங் ப்ரையாரிட்டிஸை கவனத்தோடு நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பிசிக்கல் ஹெல்த். புரியுங்களா? அதாவது உங்களை சரீர ஆரோக்கியம். சுவர் இருந்தா தான் சித்திரத்தை வரைய முடியும். நீங்க அநேக வாழ்க்கையில கனவுகள், அநேக திட்டங்கள் இருந்தாலும் இருக்கிறது என்றால், பணம் கூட இருந்தாலும் உங்க சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை என்றால் உங்களுடைய சில காரியங்களை, உங்களுடைய செயல்களை நீங்க செய்ய முடியாது. பாருங்க, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையா சரீரத்தை ஆரோக்கியம் இருந்தால் செய்ய முடியாது. புரியுங்களா? அதே போல நீங்க அலுவலகத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரீர ஆரோக்கியம் இல்லாமல் மருத்துவமனைக்கு சென்று படுத்திருந்தீங்கன்னா செய்ய முடியாது. அதனால ஆரோக்கியம் குறைவா இருந்துச்சுன்னா கர்த்தருக்காக ஓட வேண்டிய காரியங்களை நீங்க சரியாக செய்ய முடியாது. அதனால உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த், சரீர ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். சுவர் இருந்தா தான் சித்திரத்தை வரைய முடியும். அநேகர் என்ன செய்யறாங்க, இரவும் பகலும் வேலை என்று தூக்கம் குறைவாக செய்யறாங்க. அதிசீக்கிரத்தில் 45 வயதுல சரீர பாதிப்பு ஏற்படுகிறது. 50 வயதுல கொலஸ்ட்ரால், பிளட் பிரஷர், சுகர் இப்படி வந்து மருத்துவமனைக்கு சென்று விடுறாங்க. பிள்ளைகள் வளர்ந்து அவர்களை என்ன காலேஜுக்கு அனுப்பணும், வேலை வாங்கி தரணும், திருமணம் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் அவங்க சரீரம் பாதிக்கப்பட்டு அதற்காக நீங்க மருத்துவமனையில் அநேக பணங்களை செலவழித்தல் என்றால் வாழ்க்கையில குறிக்கோளை, நோக்கத்தை, இலக்கை நீங்க எட்ட முடியாது. அதனாலே ஏதோ ஒரு 40 வயது ஆகிவிட்டது என்றால் மருத்துவமனைக்கு சென்று உங்கள் சரீரத்தை முழுவதுமாக ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, சரீரத்துக்கு அன்றாட ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி, அதாவது பொதுவான நடை நடந்தீங்கனாலே சரீரத்தை ஆரோக்கியத்தோடு வைத்துக் கொள்ள முடியும். புரியுங்களா? சரீரத்தை நன்றாக நீங்க கவனிக்கணும். அநேக வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரீரத்தை பாத்தீங்களா, வீட்டில இருந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சுன்னா 3 பஸ் ஸ்டாப் முன்னால் இறங்கி வீட்டுக்கு நடக்கலாம். அது ஒரு பாருங்க ஒரு உடற்பயிற்சி தான். புரியுங்களா? அப்படியாக இல்லை கணவன் மனைவி வீட்டுக்கு வந்த பிறகு நீங்க அப்படியாக பார்க்கில் போய் நடக்கலாம். நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் ஒவ்வொரு நாளும் பார்க்குக்கு சென்று நாங்கள் அப்படியாக நடந்து கொண்டு வருவோம். இப்போ சரீர ஆரோக்கியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். மிக அவசியம். பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், சரீர ஆரோக்கியம் இல்லை என்றால் நீங்களுடைய சாதனையாளராக மாற முடியாது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். சரீர ஆரோக்கியத்தை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் நான் அடிக்கடி என்னுடைய ஃபேஸ்புக்கில் டேனியல் ராஜ் எலிம் ரிவல் சர்ச் இந்த ஃபேஸ்புக்கில் சரீர ஆரோக்கியத்தை குறித்து மெயின்டைன் யுவர் ஹெல்த் என்பதை குறித்து நான் அதிகமாக ஆர்டிக்கிள் எழுதி கொண்டு வருவேன். அதனால நீங்க சரீர ஆரோக்கியத்தை நன்றாக கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக 4ஆவதாக ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், அதாவது உங்களுடைய உறவுகள், ஏன்னா மற்றவர்களோடு, உடன்பிறப்புகளோடு, மற்றவர்களோடு நல்ல ஆரோக்கியமான தெய்வீகமான உறவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காம விகாரத்துக்கு ஏற்பான உறவு அல்ல, மற்றவர்களோடு ஒரு தெய்வீக அன்பை நீ செலுத்த வேண்டும். உறவுகளை பேணிப்பா காக்க வேண்டும், நட்பை உருவாக்க வேண்டும், நண்பர்களை உருவாக்க வேண்டும். நல்ல நண்பர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல நண்பர்கள் வட்டாரத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதான் ஹெல்த் ரிலேஷன்ஷிப். புரியுங்களா? அது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. 5ஆவதாக மென்டல் ஹெல்த். புரியுங்களா? உங்களுடைய மனநிலை சரியாக இருக்கணும். எப்பொழுதும் உள்ளத்தில் மனதில் அலைகள் எழும்பிக் கொண்டே இருந்தா, போராட்டங்கள் இருந்து கொண்டே இருந்தா, சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருந்தா நன்றாக சிந்திக்க முடியாது. ஒரு பஸ் டிரைவர் பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே குடும்ப பிரச்சனையோ ஏன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை நினைத்து கொண்டிருந்தா எதிரில் வருவது தெரியாது. அவர் இலகுவாக ஆக்சிடென்ட் ஆகுவதற்கு அது வழிவகுத்து விடும். அதனாலே எப்பொழுதும் நம்ம வேலைக்கு சென்றோம் என்றால் அந்த மென்டல் ஹெல்த்
நம்ம மனநிலைமையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். புரியுங்களா? அது மிக முக்கியம். படிப்பதற்கு மனநிலைமை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பம் நடத்துவதற்கு மனநிலைமை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களிலே நடந்த சம்பவங்களை நினைத்து அசை போட்டுக் கொண்டிருந்தால் குடும்பத்தை நன்றாக நடத்த முடியாது. அதனால மனநிலைமை மிக முக்கியம். மென்டல் ஹெல்த் அதை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். டாப் ப்ரையாரிட்டிஸில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆறாவதாக உங்களுடைய பொருளாதார நிலைமை, ஃபைனான்ஸ், புரியுங்களா? பொருளாதார நிலைமை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். வரவுக்கு ஏற்ற செலவாக இருக்க வேண்டும். வரவு எட்டனா செலவு 10 சொல்ல அப்படி இருந்தோம்னாக்கா வாழ்க்கை சக்கரம் நன்றாக ஓடாது. வாழ்க்கை படகு கப்பல் நன்றாக ஓடாது. உங்கள் பொருளாதார நிலைமையில ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க எதை வாங்க வேண்டும், எதை வாங்கக்கூடாது. ஆடம்பரத்திற்காக, மற்றவர்கள் தன்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல வட்டிக்கு வாங்கி பெருமையை நீங்க காமிச்சிங்கன்னா நீங்க தான் பணத்தை கட்டணும். கட்டவில்லை என்றால், இஎம்ஐ கட்டவில்லை என்றால் பணத்தை பொருளை கொடுத்து வீட்டில் ஜப்தி பண்ணிடுவான். புரியுங்களா? அதனால உங்களுடைய பொருளாதார நிலைமையை நீங்கள் நன்றாக கணவன் மனைவி நன்றாக சிந்தித்து செயல்பட்டு ஆலோசனை செய்து வரவுக்கேற்ற செலவாக இருக்கணும். சேமிப்பு மிக மிக அவசியம். பொருளாதாரத்தில் சேமிப்பு இல்லை என்றால் வாழ்க்கையில மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலை வீட்டில் வருகிறது என்றால் அந்த வேலையில அந்த அவசர செலவுக்கென்று நீங்க பணங்களை சேமித்து வைத்திருக்க வேண்டும். புரியுங்களா? இதனால இது உங்களுக்கும் எனக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன். பைனான்ஸ்ல கர்த்தர் காட்டுகிற வழியிலே உங்கள் பொருளாதார நிலைமையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து உங்க வாழ்க்கையில டாப் ப்ரையாரிட்டிஸ்ல 7வதாக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது வாழ்நாள் கல்வி. நீங்க வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். புரியுங்களா? ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா சிஇடி ஸ்டாட் என்பவர் அவர் பாத்தீங்கன்னாக்கா மிஷனரியாக ஆப்பிரிக்க காடுகளிலே பல வருஷங்கள் உதவி செய்தார், வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் கடைசி மறிப்பதற்கு முன்பாக கூட அதிகாலை எழுந்து சிமினி விளக்கில் வேத புத்தகத்தை அப்படியே ஆராய்ந்து கொண்டிருந்தாராம். அவருடைய மருமகன் பக்கத்தில் அவர்கிட்ட கேட்டாராம், என்னங்க இந்த வேலையில இந்த வயதிலும் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு. வேதத்திலே ஏதாவது காரியங்கள் நான் கை கொள்ளாமல் இருக்கிறேனா, அந்த வேத வசனம் எனக்கு என்ன போதிக்கிறேன் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாரா. அதனாலே நம்ம எங்க சிங்கப்பூர் தேசத்திலே அரசாங்கம் வாழ்நாள் கல்வியை வைத்திருக்கிறது. நீங்க 50 வயதிலும் படிக்கலாம், 60 வயதிலும் படிக்கலாம், 70 வயதிலும் படிக்கலாம். அரசாங்கம் அதற்காக $500 ஒவ்வொரு வருடமும் ஸ்கில் ஃபீச்சர் ஃபண்ட் என்று கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் மூலமாக ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறது. அதாவது லைஃப் லாங் லேர்னிங். அப்படியாக நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், உங்களை உயர்த்தி கொண்டு அப்கிரேட் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். புரியுங்களா? நான் கற்றது போதும் என்று இருக்கக்கூடாது. சிங்கப்பூர் தேசத்தை ஃபவுண்டர் லீ குவான் யூ என்பவர் கற்றுக்கொண்டே இருந்தார். கணினி வந்தது, ஃபேஸ்புக் எல்லாம் வந்தது, எல்லாவற்றையும் அவர் கற்றுக்கொண்டே இருந்தார். வாழ்க்கையில் அப்ளிகபிள் பண்ணினார். புரியுங்களா? அதே போல உங்களுடைய வாழ்க்கையில வாழ்நாள் கல்வி மிக மிக முக்கியம். நீங்க படித்து எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க கற்றுக்கொண்டே வந்தீங்கன்னா உங்களுடைய தரிசனத்தை, இலக்கை இலவாக அடைய முடியும். புரியுங்களா? அதனால்தான் இங்க 7 காரியத்தை சொன்னேன். 1, முதலாவது தேவன். புரியுங்களா? தேவனை அதிகாலை தேட வேண்டும். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த ஒரு காரியம் இது தேவனுக்கு சித்தமானதா, தேவனுக்கு பிரியமானதா, கர்த்தர் இதை விரும்புகிறாரா, இயேசு இந்த இடத்துல இருந்து அந்த முடிவை எடுப்பாரா என்று தேவனை முன்பாக வைக்க வேண்டும். புரியுங்களா? எந்த ஒரு காரியம், திருமண காரியத்துல இருந்தாலும் தேவனுக்கு இது பிரியமா, வரதட்சணை மற்ற எல்லாம் தேவனுக்கு பிரியமா என்பதை பார்த்து காரியங்களில் நீங்க ஈடுபட வேண்டும். புரியுங்களா? அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம். 2வது குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி, உங்களுடைய குடும்பத்திற்கு நேரத்தை நீங்க கொடுக்க வேண்டும். 3வதாக உங்கள் சரீர ஆரோக்கியம், பிசிக்கல் ஹெல்த். 4வதாக ஹெல்த் ரிலேஷன்ஷிப். 5வதாக மென்டல் ஹெல்த். 6வதாக ஃபைனான்ஸ், பொருளாதாரம். 7வதாக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், லைஃப் லாங் லேர்னிங், வாழ்நாள் கல்வி கற்றல். இதை நீங்க செய்து கொள்ள வேண்டும். இப்படியாக நீங்க செய்கின்ற பொழுது உங்களுடைய இலக்கை இலகுவாக நீங்க அடைய முடியும். ஹல்லேலூயா! அதனால்தான் அநேகர் இன்றைக்கு வாழ்க்கையில நன்றாக முன்னுக்கு வர வேண்டும் என்று திட்டமிடுகிறாங்க. அதற்கான காரியங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அவர்களாலே வெற்றியான வாழ்க்கைக்குள்ளாக முன்னேறி செல்ல முடியாததற்கு காரணம் முன்னுரிமை கொடுப்பதற்கு, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த திட்டம் இல்லாததினாலே தோல்வி அடைந்து விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பலர் திட்டமிட தவறுவதனாலே அவர்கள் என்ன செய்றாங்க, வாழ்க்கையை தவறி போய்விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! அதனால உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டியதை தீவிரமாக நீங்க நடத்தி காண்பிக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை. ஹல்லேலூயா! அநேகர்
திட்டமிடாததினாலே வாழ்க்கையில தவறாக திட்டமிடுகிறார்கள், தோல்வி அடைந்துகிறார்கள். சரியான காரியங்களை நீங்கள் திட்டமிட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால ஒரு மனிதன் படகுல, ஒரு ஆற்றில படகுல போய் கொண்டு இருந்தான். நன்றாக படகுல போய் கொண்டிருந்த பொழுது குளிர்ந்த தண்ணீர், ஜில்லென காற்று, நன்றாக காற்று அடித்துக் கொண்டிருந்தது. அப்படியாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு நன்றாக அதை பார்க்கின்ற பொழுது உள்ளதில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். நல்ல வெயில் கிடையாது, தென்றல் காற்று அடிப்பது போல ஜில் காற்று, தண்ணீரும் குளுமையாக இருந்து போய்கொண்டே இருந்தான். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி போய்கொண்டிருக்கின்ற பொழுது இவன் நம்ம எந்த திசையில் செல்கிறோம் என்று அதுக்கு சரியாக அது கவனிக்கல. இந்த படகு சரியான திசையில் போகிறதா, இதில் பாறையில் மோது போகிறதா, இல்லை எப்படி என்பதை பார்க்காதபடி படகு போகிற தண்ணீர் இழுத்து கொண்டு போகிற அந்த பாதையிலே போய்கொண்டிருந்தான். இவனுடைய பாதையை அவன் தீர்மானிக்கல. திடீரென்று பார்த்தீங்கன்னாக்க அங்கே ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி, அந்த சத்தம் நீர்வீழ்ச்சியுடைய முகப்புக்கு சென்று விட்டான். புரியுங்களா? நீர்வீழ்ச்சி இருக்கிறது, படகு அதில் கீழே விழும்படியாக போய்விட்டது. புரியுங்களா? அப்ப அவன் வாழ்க்கையில பாருங்க, அவன் சரியாக திட்டமிடாததுனாலே அவன் தான் அந்த நீர்வீழ்ச்சியில விழும்படியான ஒரு காரியத்துக்குள்ள சென்று விட்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில திட்டம் எல்லாம் எப்படியாக நன்றாக திட்டமிட வேண்டும். திட்டமில்லாதபடி ஆரம்பத்தில் செல்கிறான், நன்றாக இருக்கும். ஆனால் போகிற பாதை சரியான பாதையா? இப்ப பணம் சம்பாதிப்பதற்கு நாம் சரியான வழியிலே செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் நீதிமொழியில் 10:22 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் என்று. புரியுங்களா? இன்றைக்கு பணம் வருவதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. புரியுங்களா? அதாவது ஷார்ட் பீரியட் குயிக் ஏர்னிங். அரசியலில் போறாங்க, திடீர்னு வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அமைச்சராக இருக்கிறான், பணத்தை அளவுக்கு அதிகமாக லஞ்சத்தை சம்பாதிக்கிறான். 5 வருடத்தில் ஆட்சி போன பிறகு அடுத்த ஆட்சி இவனை சிறையில் தூக்கி தள்ளி போடுறாங்க. இதெல்லாம் ஷார்ட் பீரியட் குயிக் ஏர்னிங். அப்போ கண்ணீரோடு கூட 5 வருடம் ஆடுனது, பயங்கரமான சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனால் அதுக்கப்புறமாக சிறைச்சாலையில் கிடக்கிறாங்க. அப்படி அல்ல, ஷார்ட் பீரியட் குயிக் ஏர்னிங் என்பது நம்முடைய இலக்கு அல்ல. புரியுங்களா? அதனால தான் அநேகர் என்ன செய்யறாங்க, பணத்தை பல வழிகளில் கலாச்சாரம் வித்து பணத்தை சம்பாதிக்கலாம், அரசியலும் போய் சம்பாதிக்கலாம். ஆனால் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா, மற்றவருக்கு இடரை உண்டாக்குகிறதா என்று நீங்கள் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதனால இந்த ஷார்ட் பீரியட் குயிக் ஏர்னிங் எல்லாம் காலத்திற்கு நமக்கு ஒத்து வராது. அதனால நன்றாக திட்டமிட வேண்டும், அதை நீங்க செயல்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில திணறுவதற்கு காரணம் என்ன, அநேகர் தடுமாறுவதற்கு காரணம் என்ன? வாழ்க்கை பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் சில நாட்களில் தடுமாறுறாங்க. திணறுவதற்கு காரணம் என்ன? டாப் பிரையாரிட்டிஸ் அவங்க வாழ்க்கையில கிடையாது. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு திட்டம் இல்லாததினாலே அவர்கள் என்ன செய்றாங்க, அவர்கள் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஹல்லேலூயா. எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. நீங்க முக்கியத்துவம் கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் மணல் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு சமானமாக இருக்கிறீங்க. உங்களுடைய அஸ்திவாரம் மணல் மேல் இருக்கிறது. உங்களுடைய அஸ்திவாரம் கண்மலையில் மேல் கட்டப்பட்டதாக இருக்கணும். அப்படி என்றால் கண்மலையாக கிறிஸ்து அவர் உங்களுக்கு போதிப்பது போல கிறிஸ்து உங்களுக்கு அவருடைய ஆலோசனை போல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கட்டினீங்கன்னா அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக, அது மழைக்கோ புயலுக்கோ காற்றுக்கோ அசையாதபடி அந்த வீடு உறுதியாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நேரமா பணமா என்று வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா நீங்க பணத்தை சம்பாதிக்க போறாங்க. அநேகர் பணத்துக்காக நேரத்தை அதிகமாக இது பண்ணி குடும்பத்துக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை கூட செலுத்தாம பணம் என்று இருக்கிறாங்க. ஆனா பணம் வந்துடும், ஆனா குடும்பம் போயிடுச்சுன்னா வாழ்க்கையில நிம்மதி போயிடும். பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. பணத்தை நாம் சம்பாதித்து விடலாம், ஆனால் கொடுத்த குடும்பத்தை பிரிஞ்சு போச்சுன்னா, குடும்பம் சின்னாமண்ணம் ஆயிடுச்சுனாக்கா நாம் சம்பாதிப்பது கடினம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அன்றைக்கு கோலியாத்தை பாருங்கள். கோலியாத்து தன்னுடைய சகோதரர்களுக்காக சாப்பாடை கொண்டு செல்கிறான். யுத்த காலத்தில் இருந்த சகோதரர்களுக்கு, அந்த சகோதரர்கள் பாருங்க, அவங்க வாழ்க்கையில டாப் பிரையாரிட்டிஸ் என்னன்னா தன்னுடைய சகோதரர்கள் இருக்காங்க பாருங்க. அந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க, 7 சகோதரர்கள், அவங்களுக்குள்ள பிரையாரிட்டிஸ் என்ன, அவங்களுக்குடைய பிரையாரிட்டி ஆடுதான். ஏண்டா தாவீது நீங்க வந்த ஆட்டை கவனிக்காம இங்கே வந்தேன்னு. ஆனா தாவீதுக்கோ நாடு அவனுடைய டாப் பிரையாரிட்டிஸாக இருந்தது. தன்னுடைய தேசம்
இஸ்ரவேல் தேசம் கோலியாத் நம்முடைய தேசத்தை வீழ்த்தி விடுவான், ஜனங்களை வீழ்த்தி விடுவான், தேசம் அடிமையாய் சென்று விடும் என்று நாடு அவனுக்கு முக்கியமாயிருந்தது. ஆனால் அவருடைய சகோதரர்களுக்கோ ஆடு முக்கியமாக இருந்தது. ஹல்லேலூயா. அவங்களுடைய சகோதரர்களுக்கு டாப் பிராரிட்டிஸ் என்ன? ஆடு. தாவீதினுடைய டாப் பிராரிட்டிஸ் என்ன? நாடு. அதனால் தான் கர்த்தர் நாடுகளை ஆளும்படியாய் பேரரசனாக, எம்பரராக தாவீதை கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். 40 வருடங்கள் அவன் தேசத்தை அரசாட்சி செய்தான் என்று பார்க்கிறோம். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பள்ளிக்கு செல்ல வேண்டிய நாட்களில் திரையரங்குக்கு நீ சென்று கொண்டிருந்தா படிப்புல கோட்டை விட்டுருவீங்க. ஹல்லேலூயா. நீங்க வாலிப நாட்களில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் வாழ்க்கை பாழாய் போய்விடும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் சிற்றின்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால் பேரின்பங்களை நீங்கள் இழந்து போக வேண்டியதாக இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, நான் 17 வயதிலே அரசாங்கத்தில் நான் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன். இந்தியாவில் இருக்கின்ற பொழுது 17 வயதில் எனக்கு அரசாங்க வேலை கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆனால் 17 வயதிலே என் கையில் பணம் பிறண்டாலும் நான் பரிசுத்தமாய் என கர்த்தருக்கு வாழ வேண்டும் என்பதனாலே கர்த்தர் எனக்கு அருமையான ஒரு பரிசுத்தமான மனைவியை கொடுத்தாரு. வாழ்க்கை என்ன சரியான பாதையிலே மனைவியை கண்டு வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறி வெளிநாடு சென்று திருச்சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்ப பரிசுத்தமானதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எப்படியும் வாழலாம். ஏன்னா சிற்றின்பங்களுக்கு கண்ணில் தெரியுது, காண்பதை காட்சி கண்டதை கோலம் என்று போய்விடக் கூடாது. இன்றைக்கு அநேகர் தன்னுடைய ஆசை இச்சைகளுக்கு ஏன்னா அதை கட்டுக்கோப்பில் வைத்து இல்லாதபடி கட்டுக்கடங்காமல் வாழ்வதனாலே ஏன்னா ஒரு 60 வருடம் 20 வருடம் கணவனோடு வாழக்கூடியவர்கள் 3 வருடம் 4 வருடம் கழிச்சு கண்ணீரோடு வாழ்க்கையை கழித்து கொண்டு இருக்கிறாங்க. காரணம், சிற்றின்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினாலே பேரின்பத்தை இழந்து போய் விட்டார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது, சிற்றின்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்க வாலிப நாட்களிலே, உங்களுடைய குடும்ப நாட்களிலே, ஏன்னா உங்க குடும்ப வாழ்க்கையிலே சிற்றின்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா வாழ்க்கை சீரழிந்து போய்விடும். சிற்றின்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பேரின்பத்தை இழந்து போய் விடுவீங்க. ஹல்லேலூயா. சிற்றின்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்க குடும்பத்தோடு கர்த்தர் கொடுத்த அந்த குடும்பத்தோடு வாழுங்க. கூழாய் இருந்தாலும் அது மதுரமாய் தெரியும். ஹல்லேலூயா. இந்த எண்ணம் இருந்தா நீங்க கூழ் சாப்பிட வேண்டியது கிடையாதுங்க. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஏழ்மையில கர்த்தர் வைக்க மாட்டார், உங்களை செழிப்பாக ஆண்டவர் வைப்பார். ஹல்லேலூயா. சிற்றின்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேரின்பத்தை இழந்து போய் விடாதீர்கள். ஹல்லேலூயா. இது மிக முக்கியம். அன்றைக்கு யோசிப்பு பாருங்க, சிற்றின்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனாலே பேரின்பமாய் அவனை எகிப்தினுடைய பிரதம மந்திரியாய் கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. காரணம், அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான், சிற்றின்பங்களை தூக்கி உதறிவிட்டான். ஹல்லேலூயா. போத்திபார் மனைவி அவனை அழைத்த பொழுது, அவனை விபச்சாரத்துக்கு அழைத்த பொழுது தன்னுடைய அங்கிகளை விட்டு அவன் துண்டக்காலம் துணியக்காலம் என்று ஓடினான். ஹல்லேலூயா. காரணம், என்னை படைத்தவர் பெரியவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா என்று சொல்லி அவன் ஓடினதுனாலே பேரின்பத்தை பின்பாக தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தகப்பனார் எல்லாருக்கும் ஜீவரட்சணை உண்டாகும்படியாய், அவர்களை காப்பாற்றும்படியாய், இஸ்ரவேல் தேசத்தில் எல்லா ஜனங்களுக்கும் ஆகாரத்தை அள்ளி வீசக்கூடியவனாக கர்த்தர் அவர் எல்லாருக்கும் பேரின்பத்தை கொடுக்கக்கூடியவனாய் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஈசாக்கை எடுத்துக்கொண்டால் பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரு வாலிபன் 40 வயது வரை அவன் பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில 40 வயது திருமணமானது. அவன் ஒரு ஜெப வீரனாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் ஒரு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டான். வாழ்க்கையில வீணாய் அவன் வாழ்க்கையில நாட்களை கழிக்கவில்லை. அதனால அவன் இருந்த நாட்களில் அவன் விதைத்த பொழுது 100 அறுவடையை கண்டான். கர்த்தருக்கு பிரியமான ஒரு புன்னகை மன்னனாக கர்த்தர் ஈசாக்கை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிற்றின்பங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. பேரின்பத்தை நீங்க இழந்து போய் விடுவீங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு அநேகர் வாழ்வதற்கு எல்லாரும் திருப்திப்படுத்தணும். நண்பனை திருப்திப்படுத்தணும், கேர்ள் ஃப்ரெண்டை திருப்திப்படுத்தணும், பாய் ஃப்ரெண்டை திருப்திப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக சென்று விடுகிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம் என்ன? எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று வாழ்ந்ததுனாலதான். ஹல்லேலூயா. அதனால ஒரு தீர்மானம் எடுக்கணும். எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல குணத்தை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. எது நடந்தாலும் எனக்கு தாய் தகப்பன் சொல்லிக் கொடுத்த, மனைவி சொல்லிக் கொடுத்த, கர்த்தர் சொல்லிக் கொடுத்த நல்ல குணத்தை என் வாழ்க்கையில நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் நீங்க எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு எவ்வளவு லாபம் வந்தாலும் நான் இந்த காரியத்தை செய்யவே மாட்டேன். குறுக்கு வழியில ஷார்ட் பீரியட் குயிக் ஏர்னிங்ல போகவே மாட்டேன். எனக்கு அதுல எவ்வளவு லாபம் வந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இயேசு கிறிஸ்து இருந்தா இந்த காரியத்தை செய்வாரா? எந்த காரியமா இருந்தாலும் ஒருத்தரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பேசினார்னா
அவரோட எப்படி பேசுவாரு? பக்தி விருத்துக்காக பேசுவாரா? அன்பு பெருகும்படியா பேசுவாரா? ஆறுதலாய் பேசுவாரா? அந்த மனுஷன் நொந்து போயிருந்தா பேசக்கூடிய இயேசு பேசினார் எப்படி இருக்கும்? அவருடைய நொந்து போன உள்ளத்திற்கு காயம் கட்டக்கூடியதா இருக்கும். அப்படி நினைத்து இயேசுவை மனதில் வைத்து நீங்க பேச வேண்டும். இயேசு பேசினா இப்படி இருக்கும், இயேசு இப்படி தெருவில் நடந்து போனா எப்படி நடந்து போவாரு, இயேசு ஏன்னா கார் ஓட்டிட்டு போனா வால் போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு போவாரா? ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். புரியுங்களா? அதனால்தான் என்ன, சேலையை பார்த்து ஓட்டாதே சாலையை பார்த்து ஓட்டுன்னு சொல்லுவாங்க. விபத்து வராததற்கு டாக்ஸி எழுதி போட்டிருப்பாங்க, ஆட்டோவில் எழுதி. புரியுங்களா? அப்ப இயேசு ஒவ்வொரு இடத்திலும், நீங்க உட்கார்ற இடத்துல, பேசுற இடத்துல, நடக்கிற இடத்துல, வேலையில வேலை பார்க்கும்போது இயேசு வேலை பார்த்தாருன்னா, ஏன்னா எஜமான் பார்க்கும்போது வேலை பார்ப்பாரா? அவர் வேலையை தான் முக்கியத்துவம் கொடுத்து அவர் என்ன செய்வார்? காரியங்களை செய்வார். அதே போல நீங்க ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு இந்த காரியத்தை எப்படி செய்தார்னா எப்படி இருக்கும் என்று நினைத்து நீங்க செய்தீங்கன்னாக்க எவ்வளவு லாபம் வந்தாலும் எவ்வளவு அது புரோஜனம் இருந்தாலும் அந்த காரியத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பேரையாரிட்டிஸ், அதாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்பது தெரிந்திருக்கணும். உங்க வாழ்க்கை என்ற கப்பல், அந்த கப்பல் சுக்கான் உள்ள கப்பலாக செல்ல வேண்டும். கர்த்தர் அந்த சுக்கானுடைய அந்த சுக்கானை ஓட்டக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் தான் அந்த சுக்கானுடைய தலைவராக இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கை கப்பல் சரியான பாதையிலே செல்ல வேண்டும் என்றால் சுக்கான், புரியுங்களா? ஏன்னா அந்த சுக்கானை சரியான விதத்தில் நடத்த வேண்டும். நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தா தான் இந்த சுக்கானை எந்த விதத்தில் நீங்க செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பாத்தீங்கன்னாக்க அவ்வளவு காரியங்களை அவர் நேர்த்தியாக செய்தார் என்றால் வாழ்க்கையில பிரையாரிட்டிஸ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கற்று வைத்து இருந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் வருகின்ற தொடரிலே இயேசு எப்படியாக அதிகாலை எழுந்து ஜெபிச்சார் பாருங்க, எப்படியாக எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார், எப்படியாக இந்த வாழ்க்கையில பூமியிலே 3.5 வருடம் ஊழியம் செய்தாலும் வெற்றுள்ள ஒரு வாழ்க்கையாக நமக்கு முன்னுதாரணமாக அவர் அடிச்சுவடுகளை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே ஒரு லெஜெண்டாக வாழணும். live a legacy, அதாவது live a legend, live a legacy. ஒரு சரித்திர நாயகனாய் சரித்திரத்தை விட்டு செல்லக்கூடியவர்களாய் வாழ வேண்டும். அதற்கு டாப் பிரையாரிட்டிஸ் மிக மிக முக்கியம். அதனால தான் பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா அருமையாய் பாடி இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு 30-35 பாடல்களுக்கு மேல கொடுத்திருக்கிறாங்க. பாடல்கள் எல்லாம் அவங்க ஏற்று வெளியாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமா என் கனவெல்லாம் நிஜமாகிடுது, இயேசு வந்தால் என கனவெல்லாம் பரிபூர்ணமாய் மாறிடுதே என்று சொல்றாங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இயேசு இருந்தா உங்க கனவெல்லாம் நிஜமாக மாறுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாடலை கூட நீங்க கேட்கலாம் செய்திக்கு அப்புறமாக. ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்களுடைய தரிசனம் நிறைவேறும் என்றால் உங்களுடைய இலக்களை சரியான விதத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஆர்டர் பண்ணி அதன்படியாக வாழ்கின்ற பொழுது இலக்கை இலகுவாக அடைய முடியும். அதனால வாட் ஆர் த டாப் பிரையாரிட்டிஸ் இன் யுவர் லைஃப் என்பதை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இதில் தொடர் செய்தியாக இயேசு எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தார், தாவீது எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தார், யோசேப்பு எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தார், தானியேல் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தார் என்று நம்முடைய வெற்றி வேந்தர்களை குறித்து தியானிக்க இருக்க போகிறோம். அவளோடு காத்திருங்க. பேனாவையும் நோட்டை எடுத்துக்கொண்டு வேத புத்தகத்தை வைத்து கவனிங்க. இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. எங்களுடைய செய்திகளை உங்களுக்கு மிகவும் அழகாக ஜாய் டிவி நிறுவனத்தினார் ஆர்க் டிஜிட்டல் லைவ் டிவி கொடுக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அந்த ஊழியங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்து அந்த நிறுவனர்களை கர்த்தர் என்ன செய்வார், அந்த நிறுவனர்களையும் நல்ல சுகத்தையும் பலன் ஆரோக்கியம் கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இந்த செய்திகள் நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்து கொடுக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.